ஊனங்க மக்களே நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நம்ம ஜேம்ஸ் கன் சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோ வந்து லைட்டாக டீஸ் பண்ணியிருந்தாரு மில்லி ஆல்கா கிட்ட அந்த காம்பி புக் இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. எப்படியும் ஷூட் ஆரம்பிக்க 1-2 மாதம் இருக்கும் நினச்சா டப்புன்னு ஷூட் ஆரம்பிச்சு இப்போதைக்கு போயிட்டு இருக்கீங்க. நிறைய லிங்க் பிக்சர்ஸ்லாம் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஃபர்ஸ்ட் லுக் அட் சூப்பர் கேர்ளோட ஃபுல் காஸ்ட்யூமே கிடச்சிருக்கு. பட் அதெல்லாம் நான் இங்கே போட்டால் கண்டிப்பாக காப்பரேட் அடிச்சிருவாங்க. என்னுடைய எம்சி ஷார்ட்ஸ் சேனலில் போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த படம் எதை நோக்கி போகுது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் வச்சிருக்கு. மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த காஸ்ட்யூம் கிட்ட வந்து போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்ட் காமி புக்கில் இருக்கதா அப்படியே கொண்டு வந்திருக்காங்க தான் நான் சொல்வேன். சில ஆர்டிஸ்ட் ரெண்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக காமி புக்கில் இருக்கிறதே லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. அதே பெரிய கோல்டு பெல்ட்டு, சேம் கலர் பேட்டர்ன், அந்த காமி புக்கில் இருக்க மாதிரி சுருட்ட முடி வச்சிருப்பாங்களான்னு தெரியல. பட் வச்சிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிச் பர்ஃபெக்ட் காமி புக் அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்வேன். லோகோ வந்து இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் செஸ்ல இருக்கா அதே லோகோ தான் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உமன் ஆஃப் டுமாரோவில் அந்த காமி புக் லோகோ கிடையாது, ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க தானே. ஸோ சேம் லோகோ தான் இருக்கும். பட் இருந்தாலும் அப்படியே எக்ஸாக்டாக கொண்டு வந்தது அல்டிமேட்டாக இருக்குது. ஜேம்ஸ் கன் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கு அக்யூரேட்டாக கொடுக்க ட்ரை பண்ணாரு, வெறித்தனம். அண்ட் இந்த படத்தில் நம்ம கிரிப்டோ இருக்கிறதுமே இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஸ்னீக் பீக்கில் நாங்கள் பார்த்துருக்கலாம். சூப்பர்மேன் அந்த கிரிப்டோ போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கோம். பிகாஸ் சூப்பர்மேன் அந்த கிரிப்டோவை வளர்க்கல. சூப்பர்மேன் இப்போதைக்கு அந்த கிரிப்டோவை ஜஸ்ட் பேபி சிட் தான் பண்ணியிருக்காரு, ஃபாஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது டெம்பரவரியாக அந்த கிரிப்டோவை நம்ம சூப்பர்மேன் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஒரிஜினலாக அந்த கிரிப்டோ நம்ம சூப்பர் கேர்ளுக்கு சொந்தமானதாக தான் காமிக்க போகிறாங்க. உமன் ஆஃப் டுமாரோவில் அந்த கிரிப்டோ ஓரளவுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். ஹார்ட் ட்ரென்ச்சிங்கான ரோல் தான், பட் நல்லா இருக்குங்க அது. ஸோ கிரிப்டோவை ஜஸ்ட் சூப்பர்மேன் கிட்ட கொஞ்ச நேரம் பார்த்துக்கு தான் இந்த பக்கம் சூப்பர் கேர்ள் கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல. ஒரிஜினல் ஒன்றும் சூப்பர் கேர்ள் தான், அதனால தான் கிரிப்டோ இந்த சூப்பர்மேன் பேச்சை கேட்காத மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாசிபிளி சூப்பர்மேன் படத்தோட எண்ணில் சூப்பர் கேர்ள் உள்ளே இறங்கி அந்த கிரிப்டோ கூட்டிட்டு போகிற மாதிரி கதை மாற்றப்படலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மல்டிபிள் மூவிஸில் கிரிப்டோ அப்பியர் ஆகும் தான் தோணுது. எப்படி நிக் ஃபியூரி அந்த பக்கம் அவங்க ஸ்கூலில் இருக்க அந்த மல்டிபிள் மூவிஸில் ஒரு ஆங்கர் பாயிண்டா இருந்து எல்லா படங்களும் லிங்க்டு தான் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி இந்த டிசிஓ படங்கள்ல மல்டிபிள் மூவிஸ்ல கிரிப்டோ அப்பியர் ஆகலாம். ஸோ எல்லா படமும் இன்டர் கனெக்டட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரிப்டோவை மெயின் கேரக்டரா வச்சு காமிக்கலாம். சின்ன சின்ன ரோலா இருந்தாலும் அது சூப்பரா இருக்கும் தோணுது. காத்து பார்ப்போம். இப்போ இந்த படத்தோட பிளாட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்பாய்லர்ஸ் இருக்குமான்னு தெரியல. எக்ஸாக்டாக உமன் ஆஃப் டுமாரோவில் வர அந்த கதையை தான் அடாப்ட் பண்ண போகிறாங்க. பிகாஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ரூத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரெம் அந்த கேரக்டருமே கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே உமன் ஆஃப் டுமாரோவில் மிக முக்கியமான கேரக்டர்ஸ். அதுவும் ரூத்தி எனக்கு தெரிஞ்சு சூப்பர் கேர்ள் பக்கத்துலேயே தாங்க இருப்பா. சூப்பர் கேர்ள் எந்த அளவுக்கு ஒரு மெயின் லீடோ அதுக்கு ஈக்குவலான மெயின் லீட் தான் ரூத்தி. ரூத்தியோட கதையில தான் சூப்பர் கேர்ள் வந்திருப்பான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி. கிரெம் தான் வில்லன். ஸோ இந்த வில்லனை தேடி போகிற மாதிரி தான் கதை எழுதப்பட்டிருக்கும். என்ன கேட்டிங்கன்னா சூப்பர் கேர்ளுக்கு எழுதப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோ தான். ஆர்ட் ஸ்டைலும் நல்லாயிருக்கும், கதை செம்ம எமோஷனலாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த சூப்பர் கேர்ளை இப்படி பார்த்துருக்கவே மாட்டீங்க. வேற மாதிரி கேரக்டர் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு இம்பாக்டை இந்த படம் கிரியேட் பண்ணிச்சுன்னா நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டராக சூப்பர் கேர்ள் மாறுவாங்க. செம்ம எமோஷனலான ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி டெக்னிக்கலாக அந்த கிரிப்டான் அழிகிறதுல தாங்க ஸ்டார்ட் ஆகும். இப்போ சூப்பர்மேன் படத்தில் நீங்கள் வந்து கிரிப்டான் எப்படி அழிஞ்சது, அவர் எப்படி பூமிக்கு வந்தார், அந்த ஆர்ஜினே பார்க்க போகிறதில்ல. திரும்ப திரும்ப கிரிப்டான் அழியிறது சூப்பர் கேர்ளோட ஆர்ஜினை நான் சொல்ல விரும்பல. இது வந்து கம்ப்ளீட்லி செப்பரேட்டான ஸ்டோரி. ஆர்ஜின் இல்லாத சூப்பர்மேன் ஸ்டோரி அப்படிங்கிறத ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் கிரிப்டான் எப்படி அழிஞ்சது நம்ம தெரிஞ்சானோல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பர் கேர்ள் தான் கிடைக்கும். அண்ட் சூப்பர் கேர்ள் கிரிப்டான் அழியிறதை மட்டும் பார்க்க மாட்டாங்க. அழிஞ்சிட்ட அப்புறம் கிரிப்டான் சம்மந்தப்பட்ட மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவன் மட்டும் எப்படி சோல் சர்வைவராக மாறினா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை காமிப்பாங்க. சூப்பர்மேன் இல்லாத கிரிப்டான் என்ன மாதிரி இருந்துச்சு, அந்த கிரிப்டான்லேருந்து தப்பிச்ச மக்கள் என்ன மாதிரி சர்வைவ் ஆனாங்க, அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி தெளிவாக காமிக்கக்கூடிய ஒரு படம் அமையும். காமி புக்லேயே 14 வயசு வரைக்கும் அவள் டெக்னிக்கலாக கிரிப்டானின் சம்மந்தப்பட்ட மக்களோட தான் வாழ்ந்துட்டு இருந்தா. கிரிப்டான் அழிஞ்சதை நேருக்கு நேர் பார்த்தவ. ஸோ மனசுக்குலாம் அந்த எமோஷனுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த ஸ்டோரி, அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியுமே செம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு இம்பாக்டாக படம் கிரியேட் பண்ணிச்சுன்னா ஒரு செம்ம எமோஷனலான படத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு அர்த்தங்க. ஸோ கிரிப்டான் அழிஞ்சதை பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம சூப்பர்மேனை ட்ராக் பண்ணி வந்து அங்கேருந்து தான் கதை ஆரம்பிக்கணும்னு தோணுது. ஸோ சூப்பர்மேன் படத்தோட கடைசியில் இந்த பக்கம் சூப்பர் கேர்ள் கிரிப்டோ கூட்டிகிட்டு தன்னுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ண தான் போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா காமி புக்லேயுமே பர்த்டே செலிப்ரேஷனில் தான் கதை ஆரம்பிக்கும். சூப்பர்மேன் சூப்பர் கேர்ள் இவங்க ரெண்டு பேருமே எலோசன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லானவங்க. இன்வின்சிபிளாக மாற்றி விட்டுருக்கோம். ஐ மீன் நம்ம பூமியில் இருக்க சூப்பர்மேன் அந்த எலோசன் ஹெல்ப் மூலியமா செம்ம ஸ்ட்ராங் அண்ட் செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் சூப்பர் கேர்ளுக்கும் ரெண்டு பேராலுமே குடிக்க முடியாது. அந்த ஒரு காந்தனாலேயே ரெட்சன் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்ல போய் நான் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்ட்டி பண்ணுறதுக்காகவே சூப்பர் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்சன் இருக்க ஒரு பிளானட்டுக்கு போயிருப்பான். அங்கே அவள் வீக் ஆகியிருப்பான். அங்கே தான் கதையே ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் சூப்பர் கேர்ள் படத்தில் நம்ம பூமியை பார்க்க போகிறதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளானட்ஸை பார்க்க போகிறோம். மோர் லைக் இது வந்து கிரவுண்டடான படமாகவே இருக்க போகிறதில்ல. ஐ மீன் எர்த்லேயே நடக்கிற கதை கிடையாது. இது கிட்டத்தட்ட கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி மாதிரி வெளி உலகத்தில் வெவ்வேறு பிளானட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஒரே நாளில் நடக்கிற கதையும் கிடையாது. இது வந்து மல்டிபிள் பிளானட்ஸில் பல மாதங்கள் நடக்கிற மாதிரி காமிக் புக்கில் எழுதியிருப்பாங்க. அதை 2 மணி நேரம் கதைக்குள்ளே எப்படி அரைக்க போகிறாங்க தெரியலங்க. என்ன கேட்டிங்கன்னா சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோ ஒரு பெர்ஃபெக்டான சீரியஸாக ஒர்க் அவுட் ஆகும்.
படமாக டவுட் தான். ஸோ இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கேர்ள் வேற ஒரு பிளானெட்டில் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு தனக்கான ஹெல்ப்பை கேட்டு வந்திருப்பான். அவள் தான் ரூத்தி. ரூத்தி யாருன்னா அவள் ஒரு கிளானை சார்ந்தவன். அவளுடைய அப்பா அந்த கிளானோட லீடரை வந்து பார்த்தீங்கன்னா கிரெம்ங்கிற ஒருத்தன் போட்டு தள்ளுவான். என்ன காரணம்னே தெரியாது. யார் அந்த கிரெமை நான் கண்டிப்பாக திருப்ப பழி வாங்கி ஆகணும், அந்த ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணு ஒரு கில்லரை தேடி வருவான். அந்த இடத்துல தான் சூப்பர் கேர்ளை மீட் பண்ணுவான். சூப்பர் கேர்ள் காசுக்காக வேலை செய்யறவல்ல, இங்கே வந்ததே அவளுடைய 18th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான். பட் இந்த சின்ன பொண்ணு நிறைய கில்லர்ஸ் மத்தியில் போய் தனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க இவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அந்த தாட்லேயே இவளை தன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் விட்டுட்டு போயிடுவா. பட் நடுவில் ஒரு சம்பவம் நடக்கும். ஸ்பாயில் பண்ண விரும்பல, செம்ம எமோஷனலான சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் ரூத்தியை தான் விங்கில் எடுத்து ரிவெஞ்சுங்கிற ஒரு விஷயத்தை நீ எப்போதுமே தேடி போகக்கூடாது. வெஞ்சன்ஸுங்கிறது உன் பாதியை வழிமாற்றி கொண்டு போயிடும். உன் பாதியை நேராக்கிக்கிட்டு எதுக்கு கொண்டா அந்த கிரிமை பற்றி நிறைய விஷயங்களை நீ தெரிஞ்சுக்க, அதுக்கு வேணா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரூத்தி அண்ட் சூப்பர் கேர்ள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கிரெம்மை தேடி போவாங்க. ஸோ கிரெம்மை தேடி போகிறதுக்காக பல பிளானட்ஸ்க்கு அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த DCUவை எனக்கு தெரிஞ்சு காஸ்மோஸ் லெவலில் மிக பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக சூப்பர் கேர்ள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அகெயின் நிறைய பிளானட்ஸ்க்கு அவங்க போகும்போது ஏகப்பட்ட வித்தியாசமான ஏலியன்ஸை மீட் பண்ணுவாங்க. பிளானட்ஸும் வித்தியாசமாக தாங்க இருக்கும். செம்ம கலர்ஃபுல்லாகவும் சில பிளானட்ஸ் இருக்கும், டார்க்காகவும் இருக்கும். இது எல்லாத்தையுமே சூப்பர் கேர்ள் படத்தில் காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பட்ஜெட் எகிரிடும். சூப்பர் மேன் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே சூப்பர் கேர்ள் படத்துக்கான ஷூட்டிங் இப்போதைக்கு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் பட்ஜெட்டை பற்றி அவங்க என்ன யோசிச்சாங்க சத்தியமாக புரியலங்க. மோர் லைக் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஃபீல்ல தான் கொடுக்க போது. பட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும். காமி புக் மாதிரியே அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன பெட்டராக இருக்கும்னு தோணுது. நிறைய வித்தியாசமான ஏலியன்ஸ் கூடலாம் சண்டை போடுவாங்க. ரெட் சன், கிரிப்டோனைட் சன் அப்படின்னு சொல்லி நிறைய வித்தியாசமான சன்ஸ், அதோடைய பவர்ஸ் என்ன மாதிரி சூப்பர்மேன் அந்த கிரிப்டோனைட்ஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. லிட்டரலாக ஒரு கிரீன் சன் கீழே இந்த பக்கம் நம்ம சூப்பர் கேர்ள் மைக்க விழுந்துருவான். அந்த இடத்துல ரூத்தி கிட்டத்தட்ட சூப்பர் கேர்ளாக மாதிரி இவ்வளோ டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பா. அது அமேசிங்கான பேனல், சூப்பராக இருக்கும் அந்த இஷ்யூ. இவ சூப்பர் கேர்ள் தான், பட் இவளையே ஒரு சின்ன பொண்ணு காப்பாற்றி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவள் சூப்பர் கேர்ளாக மாறான்னு சொல்லி அழகாக எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு சீரீஸில் எபிசோடாக பார்த்தோன்னா வெறித்தனமாக கேரக்டர் டெவலப் ஆகும். பட் இந்த 2.5 மணி நேரம் படத்துக்குள்ளே இந்த குட்டி கேரக்டரை இவ்வளோ சீக்கிரமாக டெவலப் பண்ணி கூப்பிட்டு போவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தாங்க. அண்ட் இந்த சர்ச் பார்ட்டிங்கிறது 3-4 மாதம் கிட்ட போவோம். உடனே எல்லாம் கிரம கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஜேர்னியாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அகெயின் சீரியஸாக ஒர்க் அவுட் ஆகும். படமாக டவுட்டாக இருக்குது எனக்கு. இதில் பல வித்தியாசமான கேரக்டர்ஸை மீட் பண்ணுவாங்க. அண்ட் ஆப்வியஸாக நம்ம சூப்பர் கேர்ளுக்கும் ரூத்திக்கும் ஒரு பாண்டுமே பில்ட் ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். நல்லா இருக்குங்க. ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை படமாக கொண்டு வரும்போது பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் லோபோ இருக்க விஷயத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜேசன் மமோவா லோபோ வர போகிறாரு. பட் ஒரிஜினல் உமன் ஆஃப் டுமாரோ கதையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லோபோவே இருக்க மாட்டார். அப்படி பார்த்தா கண்டிப்பாக அந்த உமன் ஆஃப் டுமாரோ கதையில் இருக்க சில முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் அடாப்ட் பண்ண போகிறாங்க. நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்க போகிறாங்கன்னு தெரியுது. லோபோ எதுக்காக வந்தாருன்னு தெரியல. ஆப்வியஸாக நம்ம சூப்பர் கேர்ள் அண்ட் லோபோ சில இடங்களை மீட் பண்ணியிருக்காங்க. பட் உமன் ஆஃப் டுமாரோக்கும் லோபோக்கும் சம்மந்தம் இல்லாத சமயத்தில் மேபி லைக் ஃபஸ்ட்டு நம்ம ரூத்தி லோபோவை ஹையர் பண்ண போயிருப்பாலோ. பிகாஸ் லோபோ இஸ் அ மர்சனரி, பவுண்டி ஹண்டர் வேறு. ஸோ மேபி லைக் இந்த பக்கம் நம்ம ரூத்தி லோபோ தேடி போயிருக்கலாம். அங்கிருந்து சூப்பர் கேர்ள் கிட்ட கனெக்ட் ஆகி போகிற மாதிரி கதை எழுதப்படலாம். ஃபர்ஸ்ட் உமன் ஆஃப் டுமாரோ லோபோ இருக்க விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த மெயின் வில்லன் அந்த கிரெம்மை வந்து பார்த்தீங்கன்னா லோபோ வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க தான் நான் நினச்சேன். ஏன்னா கிரெம்முமே லோபோ மாதிரி ஒரு கிட்டத்தட்ட மர்சனரி தான். பட் இப்போதைக்கு கிரெம்மோட கேஸ்டிங் சூப்பர் கேர்ள் நடந்து முடிச்சிருக்க அந்த சமயத்தில் லோபோ மோட்லேக்கு ஒரு கேமியோ ரோல் தான் ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். லோபோக்கான ஒரு சோலோ படம் ரெடி ஆகிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன் டிசிக்குள்ள. மேபி அதுக்கான ஒரு லீடை இந்த படத்தில் கொடுத்துட்டு போகலாம், அவ்வளோதான். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காமி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கேர்ள் ரூத்தி இவங்களுடைய அந்த பாண்டிங் அண்ட் ரிவெஞ்சுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எப்படி அணுகிறாங்க அதை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. இந்த கதை முழுக்கவே சூப்பர் கேர்ள் செம்ம எமோஷனலி ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக மாறுவான். அமேசிங்கான ரேட்டிங் போயிருக்கும். செம்ம மெச்சூர்டாக சில இடங்களை முடிவு எடுத்திருப்பான். சூப்பராக இருக்குங்க அதெல்லாம். அது அப்படியே படத்தில் ரெப்ளிகேட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோனியன்ஸோட அந்த வீக்னஸுமே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ரெட் சன் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, கிரீன் சன் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எல்லோ சன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதுன்னு சொல்லி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கிரிப்டோனியன் சம்மந்தப்பட்ட டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பெரிய பெரிய சண்டைலாம் நடக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். பார்க்கலாம் கொண்டு வராங்களா இல்லையான்னு. இப்போ தான் ஃபஸ்ட் லுக்கே லீக் ஆகிருக்கு. ஜேம்ஸ் கன்னும் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாரு. இதே மாதிரி நிறைய லீக்ஸ் வரத்துக்கு முன்னாடியே மேபி லைக் சூட் டெஸ்ட் வீடியோ நம்ம பேட்மேன் ஜோக்கருக்கெலாம் பண்ணாங்களா அந்த மாதிரி ஒரு வீடியோவை சூப்பர் கேர்ளுக்காக அவங்க அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். டைம் கிடைச்சா அந்த உமன் ஆஃப் டுமாரோ காமி புக்கை மறக்காம செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் எத்தனை பேர் இப்போதைக்கு சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோக்காக ஹைப்டாக காத்துட்டு இருக்கீங்க. உங்களை தாஸ்களுடைய வீசா மறக்காம கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வழியில் மீட் பண்ணுறேன்னு தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா